இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா சாயப்பா உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். இது நாள் வரைக்கும் நீங்க கேட்ட அத்தனையும் கிடைக்கவில்லை. அதற்கு காரண காரியத்தையும் இந்த பதிவிலே நாம சொல்லியிருக்கிறோம். அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வு என்ற பாதையை அடைவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த பதிவை கேளுங்கள். சரித்திரத்தில் இடம் பிடிப்பாயாக. இது இன்னைக்கு சாயப்பா சொன்ன வார்த்தை. சரித்திரத்தில் நீ இடம் பிடிப்பாய். சோ அந்த கெத்து, அந்த தில்லு, அந்த திறமை, அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பெரிய மலைய ஒரு பனி எப்படி மறைத்திருக்கிறதோ அது போல் உங்களை கர்மாக்களும் மாயைகளும் உங்களை மறைத்துள்ளது. ஏகப்பட்ட அடைப்புகள் இருக்கிறது. அந்த அடைப்புகளை சரி செய்ய வேண்டும். அந்த அடைப்புகளை அறவே நீக்க வேண்டும். உள்ள நல்ல சக்தி வர முடியாத அளவுக்கு கெட்ட சக்தி வளர்ந்து பெருச்சாளி கூட்டம் போல் இருக்கிறது. முதல்ல கெட்ட சக்தியை வீட்டை விட்டு துரத்த வேண்டும். வீடு என்பது மனது, வீடு அல்ல. உன் மனதில் இருக்கக்கூடிய பெருச்சாளிகளை, பன்றி கூட்டங்களை வெளியில் திறந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் உள்ள ஐஸ்வர்யம் மிக்க அத்தனை சக்திகளும் தஞ்சம் அடையும். எந்த சக்தி தஞ்சம் அடையுதோ அதுதான் நாம். எது அடையணுமோ நீங்க அதை முடிவு பண்ணுங்க. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. இந்த 12 மணி பதிவுல ஏதோ ஒரு விஷயத்தை நீ எனக்கு தரப்போற. எல்லாமே உன்னாலதான் என் வாழ்க்கை நடக்குது. நீ இருக்கிறதாலதான் நான் இந்த நிமிடம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ எனக்கு எதையோ செய்ய போறன்ற நம்பிக்கையில நானும் என் குடும்பமும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். உறவுகளை நம்புறோமோ இல்லையோ, ஆனா உன்னை நம்புறோம். இது வரைக்கும் தெய்வத்தோட சக்தி நாங்க புரிஞ்சுக்கல. ஆனா இனி புரிஞ்சுக்கிட்டோம். தெய்வம் என்றைக்கும் தட்டி கேட்கும், அதே நேரத்துல அள்ளி கொடுக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நீங்கள் தட்டியும் கேளுங்கள், அள்ளியும் கொடுங்கள். இனி உங்கள் வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கை. எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனையும் என் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நான் தெரிந்து கொண்டு இந்த முழு பதிவையும் நிச்சயமாக கேட்டு இறுதியில் வரும் பிரார்த்தனையில் கலந்து கொண்டு எனது வாழ்க்கையை நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை கேட்கிறேன் சாயப்பா. நன்றி, நன்றி, நன்றி. சோ அற்புதமான தேடுதல் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிடைக்கும். அதிசயமும் அற்புதமும் உங்க வாழ்க்கையில வரும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ சந்தோஷமா இருங்க. ஸோ அதே போல இன்னைக்கு 1ஆம் தேதி இந்த மாசம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமா கடவுள் உங்களுக்கு தரட்டும், வாரி வாரி வழங்கட்டும். நம்ம அன்பே சாய் குடும்பம் என்னைக்கும் சிரிச்ச முகத்துடன் இருக்க வேண்டும். ஒன்று அன்னதானம் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணியிருக்கதா கமெண்ட் இது வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். ஸோ இந்த மாதம் கண்டிப்பா நம்ம ஒரு படி மேல நிறைய பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உணவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நம்ம தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே
சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று கொடுத்த வீடியோ பதிவு எத்தனை பேர் கேட்டீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன்களை தீர்ப்பது பற்றி அந்த வீடியோ பதிவை நம்ம கொடுத்திருந்தோம். அதுல 48 நாட்கள் சில விஷயத்த நாம செய்ய சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நிறைய சாய்ராம் ஆரம்பிச்சிருக்கீங்க. 48 நாள் பயணத்தை தயவு செய்து நிறுத்தாதீர்கள். இது கடனை தீர்ப்பதற்கு உண்டான பயிற்சி. இதுல ஒரு சாய்ராம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் பதில் சொல்லிடுறேன். இப்ப இந்த 48 நாளில இத நினைச்சு நான் செய்தா நிச்சயமா என்னுடைய கடன் எப்படி தீரும் அப்படின்னு. அந்த பதிவை அவங்க முழுசா கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ முழு பதிவையும் கேட்கணும். நம்மளுடைய செயலை வச்சுதான் கடவுள் இந்த கடனை முடிப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அன்பே சாயில என்னைக்குமே இந்த மந்திரத்தால அது நடக்கும், எந்திரத்தால இது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இல்லை. அது நடந்தாலும் அதை பத்தி நம்ம பேச போறது இல்லை. ஒரு மந்திரமோ எந்திரமோ ஒரு குறிப்பிட்ட சக்திக்கு உட்பட்டு தான் அது தனது வேலையை செய்யும். ஒருவேளை நம்புனா, நான் அது நம்பிக்கையே இல்லை, ஆனா நம்புறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மந்திரமோ எந்திரமோ தந்திரமோ ஒரு சக்தி இருக்கிற வரைதான் அது உங்களுக்கு காப்பாற்றும். அது முடிஞ்சிடுச்சுன்னா உங்களை அது தாக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய விஷயங்கள் என்னன்னா, உன்னுடைய சொல் உன் செயல், உன்னோட சொல்லும் உனது செயலும் தான் காப்பாற்ற போகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில இனி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை 1க்கு 10 தடவை யோசிச்சு அது முடியுமான்னு நினைச்சு நாம சொல்லணும். இதான் சொல்லுன்றது. சொன்னா போதுமா? செஞ்சிடணும். அப்ப சொல்லும் செயலும் வேறு வேறு இல்லை. அப்போ உழைப்பு, உயர்வு, முயற்சி, திட்டமிடுதல், போதிய அறிவு, அது எல்லாம் யாரை சார்ந்தது? நம்மளை சார்ந்தது. முடிவு யாரை சார்ந்தது? கடவுளை சார்ந்தது. சோ உனக்கு உட்பட்ட எல்லைக்குள் உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுடு. வேற ஒரு எல்லைக்குள்ள உன்னால போக முடியாது. அது அந்த எல்லைக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அதை செய்வார்கள். அதாவது கடவுள். நம்ம மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆழமான எதிர்மறை எண்ணங்கள் என்ன தெரியுமா? ஆழமான எதிர்மறை எண்ணங்கள். எதுவும் நடக்காது, எதுவும் சரி பண்ண முடியாது. 2 நாள் நம்ம நல்லா இருக்கோம், அடுத்த 4 நாள் நம்ம இப்படிதானே இருக்கோம், அதனால ஏன் நம்ம செய்யணும்? இந்த மாதிரியான மனக்குமரல்கள் இங்க அதிகரிக்குது. அப்ப அந்த 2 நாள் எதிர்பார்த்து செய்றீங்க, 3வது நாள் நடக்கலைன்னா அதை கோட்டை விட்டுறீங்க. அதான் நான் சொல்றேன், உங்க எல்லைக்குள் உட்பட்டதை மட்டும் முயற்சியும் உழைப்பும் செய்யுங்கள். அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈடுபடாதீர்கள். அது விஷப்பரீட்சையாக மாறிவிடும். அது எந்த பரீட்சை? விஷப்பரீட்சை. விஷப்பரீட்சைக்கு போலாமா? போகக்கூடாது. அப்ப கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நம்புறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். முடிவு அவர் சம்பந்தப்பட்டது. இத எல்லா இடத்துலயும் எழுதி வச்சுக்கோங்க. முடிவு நீங்க சம்பந்தப்பட்டது இல்லை, அவர் சம்பந்தப்பட்டது. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வரையறை என்ன? செயல், எண்ணம். எண்ணத்தையும் புத்தியையும் சரியான நேர்கோட்டுல நீங்க வச்சிருக்கும் போதுதான் உங்களுடைய தேவையில்லாத அடைப்புகள் நீக்கப்படுகிறது. அந்த அடைப்புகள் நீக்கப்பட்டாதான் நல்ல விஷயங்கள் வெளியில இருந்து வரும். நம்மளுடைய மனசு பிரபஞ்சத்து கூட லிங்க் ஆயிருக்கு. பிரபஞ்சம்ன்றது வெளி சோர்ஸ். அது உள்ள வரணும்னா பல
அடைப்புகள் இருக்கிறது, அதை தூக்கி எறிய வேண்டும். ஆன்ஜியோ பண்ணாங்கன்னா சில பிளாக் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அது போல ஆன்மீகத்திலையும் நிறைய பிளாக் இருக்குது. சோ தெரிஞ்சுக்க வேண்டிய பாடத்தை தெரிஞ்சுக்காம, தெரிஞ்சுக்க கூடாத பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? சோ உங்க ஆழமான நம்பிக்கை, ஆழமான பிரார்த்தனை உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களுக்கு திறவுகோலாக அமையுது. நேர்மறை எண்ணங்கள் உள்ளே இருந்தும் வரல, வெளியில இருந்தும் வரல. அப்ப நேர்மறை எண்ணங்கள் வராத அளவுக்கு அந்த இடம் எதிர்மறை எண்ணங்களால ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. எதனால? எதிர்மறை எண்ணங்களால ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நாம இங்க சரி பண்ணணும். ஓகே, இதை தான் நாம இங்க சரி பண்ணணும். ஒரு பெரிய மிஷின், ஒரு டிவி இருக்கு, ஒரு 40 இன்ச் 50 இன்ச் டிவி வச்சிருக்கீங்க. அந்த டிவியில சின்னதா ஃபால்ட் ஆகுது, உடனே இந்த டிவியை உடைச்சு போட்டுருவீங்களா? இல்ல வேற டிவி கொடுங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் பண்ணலாம், நம்ம பண்ண முடியுமா? அப்போ அந்த டிவி மெக்கானிக்கை கூப்பிட்டு 500, 1000, 2000, டிவி ஒரு 40,000 வாங்கியிருக்கோம்னா ஒரு 500, 1000, 2000 அது சரி பண்ண அந்த டிவி ஓடும். ஆனா அது சரி பண்ணாம வெறும் டிவியை மட்டும் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது. இதே மாதிரிதான் பின்னாடி இருக்கு பாருங்க, அது மாதிரிதான் இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ உயிர் இல்லை, ஆன் பண்ண உயிர் வரும். இப்போ ஆன் பண்ணாலும் உயிர் வரலன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்பேர் போயிருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஸ்பேர், அதாவது செத்து போன ஸ்பேர், அந்த செத்து போன ஸ்பேரை மாத்திட்டா டிவி ஆன் ஆகும். அப்ப எதிர்மறை எண்ணங்கள் அளவுக்கு அதிகமா உள்ள இருக்குது. நீங்க பார்த்தது, நீங்க கேட்டது, இதை வச்சுதான் நீங்க யாருன்னு நீங்க முடிவு பண்ண முடியும். நான் யாரு அப்படின்னா, நான் எதை பார்க்கிறேன், எதை கேட்கிறேன், இந்த ரெண்டை தாண்டி நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் எதை பார்க்கிறேனோ, எதை கேட்கிறேனோ, நல்லா புரிஞ்சுக்கணும். பார்க்கறதும் கேட்கறதும் என் மனசுக்குள்ள போகுது. ஏற்கனவே பல ஜென்மங்கள் மூலமாக பதியப்பட்ட பதிவுகள் அந்தந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகுது, அது உள்ள இருந்து வெளிப்படுது. ஸோ நேர்மறை எண்ணங்களை நாம ஒட்டுமொத்தமா அழித்து விட்டோம். கோயிலுக்கு எதுக்குங்க போறது? கோயில் ஏன் போறோம்? நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பதற்காகத்தான் போறோம். மனசை சாந்தப்படுத்தவும், மனசை ஒருங்கிணைக்கவும், மனதார பிரார்த்தனை செய்யவும், எல்லாமே எதை வச்சிருக்குது? மனதை வச்சிருக்குது. ஆனா இப்ப எதுக்கு போறாங்க? காசு வேணும், கடன் இருக்குது, பிரச்சனை தீர்க்க, இதெல்லாம் தான் போறோமே தவிர, அங்க போன 5 நிமிஷம் சாமி என்னமோ கும்பிடுறோம், ஆனா முழுசா கும்பிடல. என்னைக்கு ஒரு கோயில இருந்து வெளிவரும்போது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருகிறதோ, அன்னைக்கு நீங்கள் கடவுளை அழகாக அற்புதமாக தரிசித்தீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சோ எல்லா இடத்துலையும் நம்ம தவறுகள் செய்யறோம். கடவுளை வணங்கும் போது, உணவு அருந்தும் போது, உறங்கும் போது, ஓய்வெடுக்கும் போது, பேசும்போது, நடக்கும்போது, உட்காரும் போது, சிரிக்கும் போது, சிந்திக்கும் போது, ஒரு மனுஷனுடைய ஆக்டிவிட்டிஸ் காலையில இருந்து இரவு வரைக்கும் அதுல எது அவனுக்கு பலனை கொடுத்திருக்குதுன்னு பார்த்தா 0. எது அவனுக்கு மோசமான வழியை கொடுத்திருக்குதுன்னு பார்த்தா 100க்கு 100. ஸோ இதுல 100க்கு 100 மார்க் எடுக்கிறோம், ஆனா அதுல 100க்கு முட்டை மார்க் எடுக்கிறோம். ஸோ முட்டை மார்க் எடுத்ததால முட்டாளா இருக்கிறோம். அப்போ இதை தான் நம்ம சிந்திக்கணும். ஆனா இதை சிந்திக்க நம்ம தயாரா இல்லை. இன்னைக்கு என் பிரச்சனை தீரணும். சரி, ஒரே ஒரு கேள்வி, இந்த பிரச்சனை ஒரு நொடியில வந்ததா? இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, இந்த ப்ராப்ளம் இந்த நொடியில வந்ததா, இல்ல போன நொடியில வந்ததா, இல்ல இன்னைக்கு வந்ததா, இல்ல நேத்து வந்ததா? எத்தனை வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனை?
அப்போ ஒரே மணி நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? ஆசைப்படுறீங்க. அது தீர்க்க முடியலன்னா கோவப்படுறீங்க. ஒண்ணு ஆசைப்படுறீங்க, அது கிடைக்கலன்னா கோவப்படுறீங்க. இந்த ரெண்டை தாண்டி வேற எதையாவது நாம் செய்தோமா? ரெண்டே ரெண்டு தான் நம்ம தொடர்ந்து செய்யறோம். இதை தாண்டி நம்ம என்ன செஞ்சோம்? ஆசைப்படுறோம், கிடைக்கலன்னா கோவப்படுறோம். கரெக்ட் தானே? நம்ம உறவு சரியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், அது சரியா இல்லைன்னா கோவப்படுறோம். நம்ம நினைக்கிறது நடக்கணும்னு ஆசைப்படுறோம், நடக்கலைன்னா கோவப்படுறோம். கோவப்பட்டு அதை விட்டுடுறோம். கடவுள் பார்க்குறாரு, இவன் சும்மா அப்பப்போ ஆசைப்படுவான், கிடைக்கலன்னா கோவப்படுவான். இப்ப மறுபடியும் அது வேணுமான்னு கேள்வி வேண்டாம்னு சொல்லுவான். இதுதான் அவர் பார்க்கிறார். எந்த ஒரு இடத்துல நம்ம வைராக்கியத்தோட நிக்கிறோமோ அந்த இடத்தில் கடவுள் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அவர் செய்து கொடுக்கிறார். நிக்கணும். அப்போ நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே ஒரு தற்காலிகமானவைகளே. அப்போ எல்லாமே கேட்கணும்னு கேட்டக்கூடாது. எது எனக்கு தேவையோ அதை மட்டும் கேட்கணும். எது உனக்கு தேவையோ அதுல உன் பயணத்தை வை. 10 தேவை அப்படின்னா அதை அடையணும்னா 10 வழியில போக முடியாது. 10ல இப்ப எது தேவை? 10ல எது தேவை? அந்த 10ல ஒண்ண முடிவு பண்ண. அதுதான் உன் லட்சியம், உன் கனவு, உன் தூக்கம், உன் உணவு, எல்லாம் எல்லாம் எல்லாம். அதுல தொடர்ந்து நில்லு. அதை பிரார்த்தனையா மாத்து. கடவுள் செய்து கொடுப்பார் என்று நம்பு. ஆலயத்துக்கு போ, அங்கேயும் இதை ரெக்வெஸ்ட் பண்ண. கொடுத்தது போல பாவி. இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை நீ சிந்திக்க ஆரம்பிச்சிடுவ. ஒரு லைன்ல போகும்போது இன்னொரு லைன் கிடைக்கும். அது டக்குன்னு ஏத்துக்கிறது சரிதான். ஆனா அலசி ஆராய்ந்து யோசித்து முடிவு பண்ணணும்ல. ஒண்ணும் இல்ல, ஒரு 2 வீலர் நம்ம ரொம்ப வருஷமா செகண்ட்ஸா வச்சிருந்தோம். அது அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது. 3000 2000 அப்படின்னு மெக்கானிக் கிட்ட. சரி, ஒரு ஸ்கூட்டர் ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 4-5 வண்டி பார்த்தோம். சில பிராண்ட்ஸ் பார்த்தோம். அதுல எனக்கு ஒரு பிராண்ட் பிடிச்சிருந்தது. பிராண்ட் நேம் சொல்ல விரும்பல. பிராண்ட் பிடிச்சிருந்தது. சரி, அதுக்கு பேமெண்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் ஆகல. அப்போ அங்க சொன்னாங்க, சார் பேசாம ஏடிஎம்ல வித்ரா பண்ணிட்டு வந்துருங்க, இங்கதான் இருக்குது ஏடிஎம் மிஷின் அப்படின்னாங்க. எனக்கு ஸ்கேன் எப்பயுமே ஆகும், ஏன் ஆகல? அப்ப என்ன ரீசன்? ஏடிஎம்ல எடுத்து கொடுக்க பெரிய விஷயம் இல்லை. ஒரு 5 பிராண்ட், 4 to 5 பிராண்ட்ஸ் பார்த்தோம். அதுல எது 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 எதுன்னு தீர்க்கமா யோசிச்சு முடிவு பண்ணோம். எனக்கு என்னைக்குமே ஒரு பொருளை நான் சட்டுன்னு வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த பொருளை பத்தி அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை சிசி, பெட்ரோல் எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ, வண்டி இன்ஜின் எவ்வளோ, இன்ஜின் எத்தனை வருஷத்துக்கு தாங்கும், இதுக்கு உண்டான சர்வீஸ் யாரு, சர்வீஸ் கரெக்டா பண்ணுவாங்களா இல்லையா, A to Z. ஏன்னா ஒரு பொருளை நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. அப்ப எனக்கு தேவையானதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேன்னு ஒரு கம்பெனிக்கு நம்ம புக் பண்ணும்போது அங்க ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் ஆகல. ஏடிஎம் போக சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க, பெட்டர் நாளைக்கு வர அப்படின்னு. ஏன் சார் என்னாச்சு? இல்லைங்க நாளைக்கு வர. அப்ப விஷ்ணு சாயிராம் அப்பா 2 பேரும் கூட்டு போயிருந்தா. அப்புறம் 2 பேரும் கேட்டேன், என்னாச்சு, ஏடிஎம் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னாங்க. இல்லை, ஏதோ ஒரு தடை இருக்கு, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நாளைக்கும் இதே மாதிரி மைண்ட்ல இருந்தா நாம ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும். இது எதுக்கு சொல்றேன்னா, தடை உனக்கு நல்லது, தடங்கள் உனக்கு நல்லது. அதுக்காக 98,000 ரூபாய் அந்த வண்டி, நான் பார்த்த வண்டி. மற்றது இல்லாம 1,10,000. நான் என்னைக்குமே 1 லட்சம் அதுக்குள்ளதான் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வண்டி தான் தேடும். 1,01,000 கூட நான் போக மாட்டேன். அப்ப
இப்படி போயிட்டு இருக்குது. இந்த வண்டி வந்து நாங்க பார்கெயின் பண்ணோம். சார் 98,000 சார் ஃபைனல் பண்ணலாம், அதுக்கு மேல பண்ண முடியாது. சரி ஓகே, நம்ம வந்து 1 lakh மேக்சிமம் 1 lakh அதுக்கு கீழே தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது அந்த இதுல எதுவுமே இல்லை. இப்போ இவங்க 98,000 சொன்னாங்க. ஓகே பண்ணி தான் நம்ம ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் ஆகல. ஸோ திரும்ப ரிட்டர்ன் போகும்போது ஹோண்டா அங்கேருந்து கால் பண்ணாங்க. நான் மோஸ்ட்லி விஷ்ணு சாய் தான் ஃபோன் எடுப்பாரு. சார் என்ன சார் ஆச்சு அப்படி? இல்லைங்க, நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி எடுக்கலான் இருக்கோம், அதாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. உடனே விஷ்ணு சாய் வந்து நீங்க பேசுறீங்க, என்ன பேச சொன்னாரு, நீங்க பேசுறீங்க, சரி கொடு, சொல்லுங்க மேடம்னா. சார் என்ன சார், என்னங்க இது மாதிரி இந்த கம்பெனி பார்த்துருக்கோம், பட் என்னமோ சம்திங் தடுக்குது, அதனாலதான் புக் பண்ணவங்க திரும்பி வந்துட்டோம். சார் ஓகே சார், என்ன ரேட் சார் நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க சார். எனக்கு 1 lakhங்க, அவ்வளவுதான். அவங்க 1,05,000 1,07,000 சொன்னாங்க. 1 lakhs அப்படிங்களா சார், ஒரு 5 நிமிஷம் சார் மறுபடியும் சொன்னாங்க 1 lakh. ஓகேங்க, நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா திடீர்னு யூடியூப்ல பார்த்தா நம்ம பண்ணது அந்த நான் புக் பண்றதுக்கு இந்த வண்டிக்கு முன்னாடி பார்த்த வண்டி இது கம்பாரிசன் பார்க்குறாங்க. அதுல ஏகப்பட்ட இது இருக்குது. நல்ல வேலை அந்த வண்டி எடுக்கலன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து நம்ம கேஷ் கட்டி நம்ம வந்து வண்டி எடுத்துட்டோம். ஏன்னா தடை உனக்கு நல்லது. ஏதோ ஒரு ஆடு ஒன்று வரும், கரை நல்லது அப்படின்னு. எஸ், கரை நல்லதுதான். அதே போல தடையும் உனக்கு நல்லது. அப்போ என்னோட பையன், அதாவது என்ன அவர் இப்படி நினைக்கிறாருன்னு தோணுச்சு. அப்படிதான் தோணும். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், சில தான தர்மத்தையும் செய்கிறான். அவன் உழைச்ச காசு வீண் போக கூடாது. அதனால நான் வந்து அவனுக்கு எந்த இடத்துல தடை செய்யணுமோ அங்க தடை போடுவேன். அதை தாண்டி நான் வந்து வாலண்டரியா வாங்கியிருந்தேன் அப்படின்னா வாங்கினதுக்கு அப்புறம் ஏண்டா வாங்கணும் அப்படின்ற ஒரு இடத்துலையும் அது கொண்டு போயிருக்கும், நிச்சயமா கொண்டு போயிருக்கும். ஸோ எதுக்கு இத வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறேன் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் என்ன சொல்றீங்க, தடை, எதை பண்ணாலும் தடை வருது, நான் என்ன பண்ண முடியும், எங்க அவர் இப்படி பண்றாரு, நான் கேட்டதை கொடுத்தா என்னங்க பிரச்சனை, கேட்டதை கொடுத்தா பிரச்சனை இல்லை, சரியான நேரத்துல கொடுத்தாதான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ். சரியில்லாத நேரத்துல என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மறக்காதீர்கள். ரைட்டா? இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பதிவு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும் என்பதை மறவாதீர்கள் சொல்லி ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. உலகத்துல நான் தான் அறிவாளி என்று நினைத்து பல பேரோட விருப்புகளையும் அதனால் ஆணவத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அதை நான் இன்று உணர்ந்து கொண்டேன். எனது வழியில் நடந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் தவறவிட்டேன். இனி நான் உறுதியளிக்கிறேன், உங்கள் வழியில் நான் செல்லுவேன். உனது கட்டளையையும் உனது உத்தரவையும் நான் மீற மாட்டேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். பெற்ற தாய் தந்தை தன் பிள்ளைகளை அடித்தால் அந்த பிள்ளைகளோட ஒழுக்கத்தை வளர்ப்பதற்காகத்தானே, அதே போல்தானே நீரும் எங்களை தண்டிக்கிறீர்கள். நீங்கள் தண்டிக்கிறதால் தான் நாங்கள் உங்கள் பிள்ளையாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள். இந்த உறுதி எங்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அடித்தளத்தையும் அமைத்து தரும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இரக்கத்துடனும் கருணையுடனும் பார்த்து எங்களுக்கு தேவையானவைகளை என்னதென்று நீர் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துங்கள். எங்கள் பாவத்தை மன்னியுங்கள். என் உறவுகள்
அத்தனை பேரும் கைவிட்ட நிலையிலும் நீர் என்னை கைவிடுவது இல்லை என்ற நம்பிக்கையுடன் ஒரு நொடியையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய லட்சியம், கனவு எல்லாமே நீர்தான். நீர் போட்ட பிச்சையன்தான் என் வாழ்க்கை இந்த நிமிடம் வரைக்கும் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஸோ ஒரு அருமையான பிரார்த்தனையையும் நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இனி வாழ்வதற்கு தகுதியான மனிதர்கள் நாம் தான் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழுங்க, வெற்றி சரித்திரம் படைப்பீர்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.